அண்மை செய்தி கர்நாடகாவில் தக் லைஃப் படம் வெளியாகாததால் 30 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கமல் பேசியது அவதூறாக இருந்தால் அவதூறு வழக்கு தான் தொடர்ந்திருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தனது காட்டத்தை தெரிவித்திருக்கிறது. சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என கர்நாடக பிலிம் சேம்பருக்கு உச்சநீதிமன்றம் தனது கண்டிப்பினை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். கர்நாடகாவில் தக் லைஃப் வெளியாகாததால் 30 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கமல் பேசியது அவதூறாக இருந்தால் அவதூறு வழக்குத்தான் தொடர்ந்திருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தனது கருத்தினை முன்வைத்திருக்கிறது. சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என கர்நாடக பிலிம் சேம்பருக்கு உச்சநீதிமன்றம் தனது கண்டிப்பினை தெரிவித்திருக்கிறது. வன்முறை கும்பல் அலுவலகத்தில் நுழைந்து தங்களை மிரட்டியதன் காரணமாகவே படத்தை வெளியிடவில்லை என்று கர்நாடக பிலிம் சேம்பர் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். கர்நாடகாவில் தக் லைஃப் படம் வெளியாகாததால் 30 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தக் லைஃப் படம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க கூறப்பட்டிருக்கிறது. சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என கர்நாடகா பிலிம் சேம்பருக்கு உச்சநீதிமன்றம் தனது கண்டிப்பினை தெரிவித்திருக்கிறது. கமல் பேசியது அவதூறாக இருந்தால் அவதூறு வழக்குத்தான் தொடர்ந்திருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தனது கருத்தினை முன்வைத்திருக்கிறது. வன்முறை கும்பல் அலுவலகத்தில் நுழைந்து தங்களை மிரட்டியதன் காரணமாகவே படத்தை வெளியிடவில்லை என்று பிலிம் சேம்பர் தரப்பிலிருந்து கர்நாடக பிலிம் சேம்பர் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறது. கர்நாடகாவில் தக் லைஃப் படம் வெளியாகாததால் 30 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் கூறியிருக்கிறது. தக் லைஃப் படம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் பதில் கூறியிருக்கிறது. சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என கர்நாடக பிலிம் சேம்பருக்கு உச்சநீதிமன்றம் தனது கண்டிப்பினை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு ராமகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராமகிருஷ்ணன், உச்சநீதிமன்றத்திலிருந்து அவங்க தரப்பிலிருந்து என்னென்ன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது? கர்நாடக பிலிம் சேம்பர் தரப்பிலிருந்தும் தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்தும் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? அதாவது தக் லைஃப் திரைப்படம் வெளியிடுவதற்கு கர்நாடக அரசு முழு பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தக் லைஃப் திரைப்படம் வெளியாகும் போது வன்முறைகள் ஏற்பட்டால் அதனை அரசு அடக்க வேண்டும், வன்முறையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திரையிடப்படுவதற்கு யாரேனும் தடையாக இருந்தால் அவர்கள் மீது கிரிமினல் மற்றும் சிவில் வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்றும் கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். தக் லைஃப் படம் கர்நாடகத்தில் வெளியிடுவது தொடர்பான வழக்கு என்பது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடக அரசு இன்றைய தினம் காலையில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தது. குறிப்பாக தக் லைஃப் திரைப்படம் கர்நாடக மாநிலத்தில் திரையிட்டால் அதற்கான போதிய பாதுகாப்பை கர்நாடக அரசு தருவதாக தெரிவித்திருந்தது. அதை மேற்கோள் காட்டி ராஜ்கமல் படம் நிறுவனம் சார்பில் நீதிமன்றத்தில் இதுபோன்று கர்நாடக அரசு பாதுகாப்பை அளிப்பதாக தெரிவித்திருந்ததால் இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்று நீதிபதிகளிடம் தெரிவிக்கப்பட்டது. இதுபோன்று நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று மகேஷ் ஷெட்டி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளிடம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரையில் தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிட முடியாது என்று சிலர் மிரட்டல் விடுவதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனத்தை தெரிவித்தார்கள். இதுபோன்று கும்பல்கள் திரையரங்கை எரிப்போம் என்றும் அச்சுறுத்தல் விடுவதால் எந்த தயாரிப்பாளர்கள் படங்களை தயாரிப்பதற்கு முன்வருவார்கள்? இதனை தடுப்பது அரசினுடைய கடமை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோன்று ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு எதிராகவோ கவிதைக்கு எதிராகவோ கும்பல்கள் மிரட்டல் விடுக்கக்கூடும், எனவே அதை உச்சநீதிமன்றம் ஏற்காது என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். ஆனால் கர்நாடகா பிலிம் சேம்பர் சார்பில் ஆஜராயிருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் கமலஹாசன் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகத்தில் வெளியிடுவதற்கு அனுமதி வழங்க முடியும். அவர் மக்களின் உணர்வுகளை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். படத்தினுடைய பப்ளிசிட்டிக்காக இதுபோன்ற கருத்துக்களை அவர் கூறியிருப்பது ஏற்க முடியாது என்று வழக்கறிஞர் வாதிட்டார். ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரையில் ஒரு திரைப்படத்தை ஒரு மாநிலத்தில் வெளியிடுவதை தடுப்பதற்கு எந்த ஒரு நபருக்கும் அனுமதி இல்லை. எனவே இந்த தக் லைஃப் திரைப்படம் கர்நாடக மாநிலத்தில் வெளியிடுவதற்கு மாநில அரசு முழுமையான
பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். திரைப்படம் வெளியாகும் போது வன்முறையாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டால் அதனை மாநில அரசு தடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே கடந்த சில நாட்களாக கர்நாடக மாநிலத்தில் தக்லைஃப் திரைப்படம் திரையிட முடியாமல் இருந்து வந்தது. தற்போது உச்சநீதிமன்றம் இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பதன் காரணமாக தக்லைஃப் திரைப்படம் கர்நாடக மாநிலத்தில் திரையிடுவதற்கான ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நன்றி ராமகிருஷ்ணன், விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.